வயநாட்டில் நடக்கும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். வயநாட்டில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் மீட்பு படையினருக்கும் தன்னார்வலர்கள் உணவு சமைத்து தர தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், அங்கு தற்பொழுது தன்னார்வலர்கள் உணவு சமைத்து தர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு என்ன காரணம்? நிலச்சரிவால் அதிக பாதிப்பிற்குள்ளான வயநாடு மாவட்டத்தில் 6வது நாளாக மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வீரர்களுக்கு NDRF கேரள மீட்பு படையினருக்கு தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் இருந்து தன்னார்வலர்கள் பலர் தாமாக முன்வந்து உணவுப் பொருட்களை சமைத்து கொடுத்தனர். குறிப்பாக காலை, மதியம், இரவு என 3 வேளைகளும் உணவு கடந்த 5 நாட்களாக கொடுத்து வந்தனர். புதிய தலைமுறை தொடர்ச்சியாக அந்த உணவு சமைத்த தன்னார்வலர்களை பற்றியான செய்திகளை வெளியிட்டு வந்த நிலையில இப்போ ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை கேரள மாநில அரசு பிறப்பித்திருக்கிறது. உணவு சமைத்து தர வேண்டாம், வயநாடு மாவட்டத்தில் உணவு சமைத்து வீரர்களுக்கு வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக கேரள மாநில அரசு ஒரு முக்கியமான ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கான காரணமாக என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு இடங்கள்லையும் வெவ்வேறு முறைகளில் உணவு சமைக்கிறாங்க. அதிகப்படியான உணவுகள் வீணாகிறது அப்படிங்கிற ஒரு ரீசன். 2வது காரணம், உணவு சமைக்கும் இடத்தில் அதிக அளவில் குப்பைகள் கொட்டப்படுகிறது, குப்பைகள் அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த குப்பைகளை அகற்றுவது கடினமான ஒரு பணியாக இருப்பதாக கேரள மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் அவர்கள் உணவு சமைப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் மேப்பாடியில் அரசு சார்பாக வழங்கப்படுகிறது, தரமான உணவு வழங்கப்படுகிறது. எனவே வெவ்வேறு இடங்களில் உணவு சமைக்கும் போது அவர்களுக்கு தரமான உணவுகளை வழங்குவதை உறுதிப்படுத்த முடியவில்லை என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று மற்றும் ராணுவ வீரர்கள், NDRF வீரர்கள் என 20க்கும் மேற்பட்டோருக்கு ஃபுட் பாய்சன் ஆனதாக தெரிவிக்கப்படுகிறது. அதுக்கு காரணம், ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேற சாப்பாடு சாப்பிட்றாங்க. எனவேதான் ஒரே இடத்துல ஒருங்கிணைத்து உணவு சமைத்து அரசாங்கமே விநியோகம் செய்யும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. மற்றபடி தன்னார்வலர்கள் உடை, தண்ணீர் போன்ற உதவிகளை மேற்கொள்ளலாம் என்றும் மருத்துவ உதவிகளையும் மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று முதல் சூரமலையில் இருந்து மேலே முண்டக்கை செல்பவர்கள் அனைவரும் பதிவு செய்துவிட்டு செல்ல வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நேற்று காலை 3 ராணுவ வீரர்கள் அருவி ஒன்றில் சிக்கிய நிலையில் அவர்களை மீட்பதற்கு 150 பேருக்கு மேல் ஈடுபட்டார்கள். ஒரு ராணுவ ஹெலிகாப்டரும் ஈடுபட்டது. எனவே நம்ம மீட்க போற இடத்துல போற வீரர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. மேலும் தன்னார்வலர்கள் பலரும் மீட்பு பணியில் ஈடுபடும் போது அவர்களுக்கும் யாராவது ஒரு இடத்துல சிக்கிக்கொள்ளும் பாதிப்பு இருப்பதன் காரணமாக ஏற்கனவே முன்கூட்டியே அனுமதி பெற்றவர்களும் அனுபவம் உள்ளவர்களும் மட்டுமே மேலே சென்று மீட்பு பணிகளை ஈடுபட வேண்டும் என்றும் அதற்கும் தனியாக பதிவு மையம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாலா, தற்போது சொன்னீங்க தன்னார்வலர்கள் உணவு சமைத்து தர தடை விதிக்கப்பட்டுள்ளதுன்னு. கேரள அரசு சார்பாக தன்னார்வலர்களுக்கு வேறு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? அதிகப்படியான தன்னார்வலர்கள் குறிப்பாக கேரளா மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு NGOக்கள் இங்க குவிஞ்சிருக்கிறாங்க. அண்டை மாநிலமான தமிழ்நாடு, கர்நாடகாவில் இருந்தும் தன்னார்வலர்கள் வந்திருக்கிறாங்க. எனவே தன்னார்வலர்கள் அதிகப்படியான உணவு சமைக்கிறார்கள். அந்த உணவு பொட்டலங்கள் வீணாகிறது. குறிப்பாக உள்ள ஈடுபடுற வீரர்களோட எண்ணிக்கை 4500. ஆனா சுத்தி 3 இடங்கள்ல உணவு தயாரிச்சாங்க. அதுல ஒரு நாளைக்கு 15000 பொட்டலங்கள் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுது. எனவே கடந்த 2 நாட்களாக 10,000 பேர் சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் வீணானதாக கூறப்படுகிறது. உணவுப் பொருட்களை பொறுத்தவரை முகாம்களில் உள்ளவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு தனியாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வீரர்கள் உணவு சாப்பிடுவதற்கு தனியாக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்வதற்கு கணக்கெடுப்பதற்காகவே தனிப்பட்ட ஒரு அதிகாரிகள் கொண்ட சப் கலெக்டர் தலைமையில ஒரு அதிகாரி கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெவ்வேறு இடங்கள்ல அவங்க சமைக்கிறதுனால சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களும் பரிமாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சுகாதாரமற்ற உணவுப் பொருட்கள் காரணமாக கடந்த 2 நாட்கள்ல 20க்கும் மேற்பட்ட மீட்பு வீரர்கள், ராணுவ வீரர்கள் உடல்நல கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அதனால உணவு சமைத்து கொடுக்கும் பணியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம்.
உடைமை மற்றும் தண்ணீர் போன்ற அடிப்படை விஷயங்கள், மக்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் விநியோகம் செய்வது, காய்கறிகள் வழங்குவது, நேரடியாக முதலமைச்சர் நிவாரண உதவி வழங்குவது போன்றவற்றை தன்னார்வலர்கள் ஒருங்கிணைக்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஒரு கடினமான சூழல்ல தன்னார்வலர்கள் அனைவரும் வயநாட்டை நோக்கி வருவது மகிழ்ச்சியே. ஆனாலும் நீங்கள் செய்யும் உதவி எங்களுக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வீரர்களுக்கும் சென்று சேர வேண்டும். ஆனால் கடந்த 2 நாட்கள்ல நிறைய உணவுகள் வீணானதன் காரணமாக இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வயநாடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரமற்ற உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதால் தன்னார்வலர்கள் உணவு சமைத்து தர தடை விதிக்க தற்பொழுது கேரள அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி பாலா.